அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும், நம்ம கேட்டதெல்லாம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பெற முடியும்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு சடனாக எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்டதெல்லாம் உண்மையிலே நடக்கிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு பிரபஞ்சம் பேசுகிறத கேட்குறதுக்கான நேரம் இல்லை. பிரபஞ்சம் பேசுதா அப்படின்னு தெரியறதில்ல. பிரபஞ்சம் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும், சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா அப்படியே சைலண்ட்டாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதா? அப்படி இல்லை. அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக ஃபோக்கஸோடு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக யோசிக்கிறதுல தான் நம்மளோட அமைதியே இருக்குது. எப்போவுமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு, நம்ம மூளைக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு, பரபரப்பாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆர்ப்பாட்டமான இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அமைதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? நம்மளை சுற்றி எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை, வீட்டில் ஏதோ ஒன்று நம்ம கத்திகிட்டு இருப்போம். இதெல்லாம் தான் நம்ம போயிட்டுருக்கே தவிர, நம்மளால் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் பேசுகிறத நம்மளால் உணர முடியும். அப்போதான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பிரபஞ்சம் எப்படி பேசும்? வார்த்தைகளாலையா? இல்லை, பிரபஞ்சத்தோட மொழியே மௌனம் இல்லையா? அப்போது இந்த பிரபஞ்சம் சத்தமாக பேசாது, ஆனால் தன்னோட உணர்வு மூலியமாக நம்மளை உணர வைக்கும். அந்த எனர்ஜியை நமக்காக அனுப்பும். நிறைய நம்பர்கள், நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் மூலியமாக நம்ம இந்த பிரபஞ்சம் பேசுகிறத உணர முடியும். நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த இயற்கை எப்பயுமே பதட்டமாக பரபரப்பாக இருக்கவே இருக்காதுங்க, இயங்கவே இயங்காது. பார்த்துருக்கீங்களா? நிதானமாக பொறுமையாக தன்னோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என்னைக்காவது சூரியன் அப்படியே திடீர்னு ஒரே செகண்டில் உதிச்சிடுதா? இல்லைல்ல. சரியான நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்புது, பார்த்துருக்கோம்ல? அதே மாதிரி மறையும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக பொறுமையாக மறைஞ்சு போகுது. அந்த சூரியன் மறைகிற அந்த நேரத்தில் நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிக்குது. அப்போது இந்த இயற்கை எவ்வளவு பொறுமையாக நிதானமாக அதே சமயத்தில் தன்னோட வேலையை, செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யுதில்ல? அதுபோல் நம்மளும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்தால் நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் சரியான நேரத்தில் கரெக்டாக நடக்கும் தானே? இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இது புரியும். உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணையணும் அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதை தரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரண்டர் ஆகணும், சரணாகதி. அதாவது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நொந்து போய் விரக்தியில் போய் இனிமேல் நான் கடவுள்கிட்ட போய் எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு அழுதுட்டு போய் பேசுறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு போய் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிற்கணும். எல்லாத்தையும் நீ சரி செஞ்சு கொடுப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில் உன் மேலே எல்லா சரணாகதியும் வைக்கிறேன், முழு சரணாகதி உன் மேலே வைக்கிறேன்னு அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கி தந்த அந்த இறை சக்திக்கு நம்ம வாழ்க்கையையும் எப்படி உருவாக்கி தரணும், எப்படி வழிநடத்தி போகணும்னு தெரியாதா? அப்போது அந்த மிகப்பெரிய ஆற்றலை நம்பி உங்கள் வாழ்க்கையை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் முழுமையாக ஒப்படைச்சிட்டு அமைதியோடு காத்திருக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு கை உங்களை பிடிச்சிட்ருக்கு, உங்கள் கையை அது பிடிச்சி வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுதுன்னு நிச்சயமாக நீங்கள் நம்பியே ஆகணும். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இப்போ கிடைக்கும். எல்லா மதத்திலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, நமக்கு மேலே ஒரு உயர்ந்த ஆற்றல் இருக்குது, உயர்ந்த சக்தி இருக்குது, அது நம்ம வழிநடத்தும். இந்த நம்பிக்கையை மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். எல்லாமே நம்ம தான் செய்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நமக்கு மேலே ஒன்று இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற சரணாகதியோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒருங்கிணைஞ்சு ஒன்றா நம்மளால் பயணிக்க முடியும். இந்த உலகத்தை காக்கிற சக்தி உங்களையும் நிச்சயமாக காக்கும். நம்புங்க. பாம்பன் சுவாமிகள்
அவங்களோட ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். மேலே எழுதியிருப்பாங்க, அந்த வார்த்தைகளை பாருங்களேன். என்னை ஆதரித்து அருள் பரம ரகசிய சக்தி உங்களை ஆதரியாது விட்டு விடுமோ ஐயம் வேண்டாம்னு போட்டிருப்பார். அதாவது என்ன காப்பாற்றின அந்த சக்திக்கு உங்களையும் காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே எவ்வளோ பெரிய வார்த்தை அது. இப்படிப்பட்ட ஞானிகள் மகான்கள் சொன்ன வார்த்தைகள் என்னைக்காவது பொய்யாகுமா? இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமே என்ன தெரியுமா? அதோட சக்தி இருக்குது, அதை நான் முழுமையாக நம்புறேன்னு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா? அதில் தாங்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆழ்ந்த அமைதிக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த எனர்ஜியும் இருக்குது, மொத்த சக்தியும் இருக்குது. அது உங்களுக்குள்ளேயும் இருக்குது. உங்கள் மகிழ்ச்சியில், உங்கள் சோகத்தில், உங்களோட நல்ல எண்ணங்களில், இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக என்னைக்காவது தியானம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தியானத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. பிரபஞ்சத்தை எப்பவுமே வெளியில் தேடவே வேண்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியாக அது ஒளிஞ்சிட்ருக்கு. அப்போது வெளியில் ஏன் தேடணும்? பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு பகுதி கிடையாது, பிரபஞ்சமே நம்ம தான். அந்த அமைதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி, அதில் தாங்க இந்த பிரபஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அமைதியில் தாங்க இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசவும் போகுது. கவனித்து அந்த அமைதியை நிதானமாக பாருங்கள். ஒருவேளை இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு உணர்வில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நொடி அமைதியாக போய் உட்கார்ந்து பிரபஞ்சம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்களேன், கவனிங்களேன். சில நேரத்தில் இறைவன் நமக்கு மிகப்பெரிய வழிகளை கொடுப்பாங்க, ஒட்டச்சு சுக்குநூறாக போடுவாங்க நம்ம வாழ்க்கையை. நமக்கு என்னடா நான் இவ்வளவு நம்பினேன், இந்த பிரபஞ்சம் என்ன இப்படி பண்ணிடுச்சே. பிரபஞ்சமோ கடவுளோ நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. எத்தனையோ நாள் நம்ம புலம்பிருப்போம்ல, நான் இவ்வளோ நம்பின விஷயம் என்னை ஏமாத்திடுச்சு, நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு. அதனால் நீங்கள் இழந்தது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு உயிராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். இப்படி நம்மளுக்கு ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு தனிமையான ஒரு லோன்லினஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இழந்தீங்க பார்த்தீங்களா, அந்த இழப்பும் அதனால் வந்த அந்த வலியும் சத்தியமாக உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லைங்க. இப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியுது. நிச்சயமாக நீங்கள் இழந்ததோட வலியையும் அந்த அனுபவத்தையும் இறைவன் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக தான் கொடுத்துருக்காங்க. உங்களை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தள்ளி வச்சு ஒரு படி மேலே உயர்த்துறதுக்காக தாங்க இத்தனையும் நடக்குதுன்றது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். எப்போ தெரியுமா? இந்த வலியினால் நம்ம பட்ட அடி இருக்குல்ல, அதனால் நம்மளோட ஈகோ, பொறாமை, ஆணவம், அகம்பாவம், நமக்கு இதெல்லாம் ஜென்ரலாக மனுஷனுக்கு இருக்கும் இல்லையா? நமக்குள்ளேயும் அது இருக்கும் தானே. இது எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரி இந்த வலியை அனுபவித்த வலி நம்மளை எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சிடும். இது எல்லாத்தையும் நம்மளை விட்டு தூக்கி போட்டுரும். ஆணவம், அகம்பாவமே நம்ம வாழ்க்கையில் தலையே காட்டாது. அந்த உலக மாயையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நடந்தது. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. பணிவு, கருணை, அன்பு, இது மட்டும்தான் உங்களுக்குள்ள இந்த வலியை அனுபவிச்சதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். கடைசியாக உங்ககிட்ட என்ன நிலைச்சிருக்கும் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய நம்பிக்கை. எல்லா வலியும் அனுபவிச்சவங்களுக்கு, எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இனிமேல் எப்படி வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும், சுக்குநூறாக உடச்சி போட்டாலும், நீங்கள் உடஞ்சி விழுந்து அழும்பொழுதெல்லாம் அழவே மாட்டீங்க. முதல்ல ஒவ்வொன்றையும் உங்களுக்கான வளர்ச்சியாக பார்ப்பீங்க. அப்போ யோசிங்க, பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு பிளானை வச்சுருக்கு. அந்த பிளானை இப்போ நடத்துறது தான் நமக்கு இப்போ பாடமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம போட்ட பிளானை விட இந்த பிரபஞ்சம், இந்த இறையாற்றல், இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்காக மிகப்பெரிய பிளானை உங்களை வாழ்க்கையில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த உயர் நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான அற்புதமான திட்டத்தை தாங்க இந்த பிரபஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தாங்க நம்மக்கிட்ட இது தேவையில்லாததெல்லாம் போயிருக்கு. நம்மளை விட்டு சில பேர்கள் விலகி இருக்காங்க, விலகி போயிட்டாங்க, நம்மளுக்கான சில விஷயம் விட்டு போயிடுச்சுன்னு கலங்கவே கலங்காதீங்க. அத்தனையுமே உங்களை தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்காக தான். நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய் தங்கம் மாதிரி நீங்கள் ஜொலிப்பீங்க. அது இந்த பிரபஞ்சம் உங்களை ஜொலிக்க வைக்கும். சில நேரத்தில் கேட்டது கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஒரே விஷயந்தாங்க, அதுக்கான நேரம் இன்னும் வரல. கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து பொறுமையாக பணிவோடு இருந்தீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் பிரபஞ்சம் உங்கள் வேலையை கையில் எடுக்கும்.
அப்படி பிரபஞ்சம் உங்கள் வேலையை கையில் எடுத்துருச்சு அப்படின்னா அதற்கான அறிகுறிகளை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க. அது கனவுல உங்களுக்கான பதிலாக வரலாம், இல்லை உங்களுக்கு ஒரு நபர் மூலமாக வந்து ஆன்சர் கொடுக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி நிறைய ஏஞ்சல் சம்பல் மூலமாகவும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தானாகவே எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிச்சிருக்கும். எப்படி நீங்கள் அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு புரியும், இந்த பிரபஞ்சம் அதோட வேலையை உங்கள் வேலையை அது வேலையாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஒரு விஷயம் சடனாக நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை விட அற்புதமான ஒரு பெரிய விஷயம் உங்களை தேடி வரப்போகுது, உங்ககிட்ட நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்கிறதுக்கான மொழி தான் உங்ககிட்ட இந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்தது. நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எப்போவுமே நேரடியாக பேசாதுங்க. இந்த மாதிரி உணர்வுகள் மூலியமாக தான் உங்ககிட்ட பேசும். அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னாவே போதும், எப்போதுமே பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குன்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சு. எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தை நம்ம கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது, எனக்கு இது வேணும் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது போகிற போக்கில், அது கூட்டிகிட்டு போகிற பாதையில் நீங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிங்கனாலே போதுங்க. அதுக்கு நமக்கு தேவையானது பொறுமை, நிறைய நன்றி உணர்வு. அன்பு பிரபஞ்சமே, நீ எனக்காக எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க, செய்யவும் போகிற, அதை என்னால் உணர முடியுது. நீ தந்த எல்லாத்துக்கும் நன்றின்னு மனசு நிறைய நன்றியை அதிகமாக சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் மனசார நன்றி சொல்ல சொல்ல அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த நன்றி உணர்வு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருக்க இது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையாக மாறும். நீங்கள் தனியாக எதையும் போய் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. எப்பொழுதுமே இந்த நன்றி உணர்வு பிரார்த்தனையாக மாறும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு அன்பு பிரபஞ்சமே, அதை விட உன் மேலே அதிகமாக எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்புங்க. உங்கள் பிரகாசமான ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட இணைஞ்சு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சத்துக்கு உங்களோட அந்த நம்பிக்கை தாங்க முக்கியம். நம்பிக்கை வச்சா நிச்சயமாக பதில் கிடைக்கும். உங்களோட பயம் வேண்டாம் இந்த பிரபஞ்சத்துக்கு. அதற்கு பதிலாக பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கிற தைரியம் தாங்க வேணும். இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சக்தி பிரகாசமான ஒளியோட உங்களையும் அந்த ஒளியை கொடுத்து உங்களையும் ஜொலிக்க வைக்கிறதுக்காக உங்கள் கூடவே நடந்து வந்துட்டுருக்கு. நான் சொல்லும் பொழுதே நிச்சயமாக உங்களால் அதை உணர முடியும். உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை யாரோ ஒருத்தர் வழி நடத்துறதையும், ஏதோ ஒரு நான் சொல்லும்போதே உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படலாம். ஏன்னா என்னால் இப்போ அதை பேசிட்டு இருக்கும்போது உணர முடியுது, யாரோ என் கூட இருந்து நிச்சயமாக இந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கிறாங்கன்றது தான் எனக்குள்ள ஃபீல் ஆகுது. யாரோ என்ன, அது நம் பிரபஞ்ச ஆற்றலே தான், நம் இறை சக்தியே தான் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் உங்களாலேயும் உணர முடிஞ்சுதுன்னா, இந்த நொடி என்ன டைம்னு பார்த்துக்கோங்க. இப்போ எந்த நிமிஷத்தில் நான் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த நொடி உங்களால் உணர முடிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பிரகாசமாக ஒளிர்விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியே வெளியில் தேடாதீங்க. அந்த சக்தியே நீங்கள் தான். இறை சக்தி உங்கள் ஆன்மாவை வழிநடத்தி உணர வச்சிட்ருக்கு அப்படிங்கிறத மனசார உணருங்க. எப்போதும் போல தான் நான் சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி நீங்கள் சரணடையும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்காக அனைத்தையும் மாற்றி கொடுத்து உங்கள் வேலையை கையில் எடுத்து நீங்கள் கேட்டதையும் உங்கள் ஆன்ம வளர்ச்சிக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கொண்டு சேர்க்கணும். மனதார நம்புங்க. அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, செலிப்ரேஷனாக உங்கள் வாழ்க்கை மாறட்டும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.